Hi friends, welcome to channel A to Z in mining. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NTPC Mining Limited அது வந்து பார்த்திங்கன்னா NML அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஒரு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா NTPC Mining Limited. இது வந்து பார்த்திங்கன்னா சப்சிடியரி ஆஃப் ஒரு NTPC லிமிட்டடோடைய கம்பெனி. இதுக்கு பேர் நேம் ஷார்ட்னா சொல்லணும்னா NML அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைனிங் வேக்கன்சி இருக்குது, மைனிங்கான மைன்ஸ் ஆஃபீஸ்க்கான வேக்கன்சி தான். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு NTPCயோட டீட்டெயில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 7 கோல் பிளாக்ஸ் இருக்குது. அதில் 5 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங்கில் இருக்குது, இன்னும் 2 பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குன்றாங்க. டோட்டலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 74 மில்லியன் டன் per annum வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே 100 வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் போஸ்ட் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் மைன் சர்வேயர். ஓகேங்களா? நம்ம அந்த அசிஸ்டன்ட் மைன் சர்வேயருக்கான டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 15 வேகன்சி. கேட்டகரிஸ் பார்த்திங்கவங்க அன்ரிசர்வ்டில் பார்த்திங்கன்னா 8, எஸ்சியில் பார்த்திங்கன்னா 2, எஸ்டியில் 1, ஓபிசி நான் க்ரீமி லேயரில் 3, இடபிள்யூஎஸில் 1. ஓகேங்களா? டோட்டலாக 15 வேகன்சி. இதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் மைன் சர்வே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரில் டிப்ளமா இன் மைனிங் ஆர் மைன் சர்வேயிங் ஒரு மைனிங் இன்ஜினியரிங் ஒரு சிவில் இன்ஜினியரிங் கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஜிஎம்எஸ் சர்வேயர் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அண்டர் த சிஎம்ஆர் படி பார்த்திங்கன்னா இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வேயர் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 5 இயர்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கணுன்றாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1 இயர் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதர் ஜென்ரல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அந்த மாதிரிலான்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 40 இயர்ஸ் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓபிசி நான் க்ரீமில் இருக்க ஒரு 3 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூடிக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 10 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா 60,000. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. வேறு எங்கேயா டூரு இல்லை வந்துட்டு ஆஃபீஸ் விஷயமாக வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஏ கொடுத்துருவாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களை எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப் டு மேபி அனதர் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இது செலெக்ஷன் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா சிபிடி எக்ஸாம் தான். ஓகேங்களா? இந்த சிபிடி எக்ஸாமில் 80 கொஷின் பார்த்திங்க அப்படின்னா மைனிங் டிசிப்ளின் அந்த நம்ம கோர் நாலேஜ் அது இருக்கும். மீதி 40 பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஹவர்ஸு. நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க். 4 கொஷினுக்கு ஒரு கொஷின் தப்பாச்சு, 4 கொஷின் தப்பாச்சுன்னா 1 மார்க் போகும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த மார்க் எப்படி எடுத்துப்பாங்கன்னா 85% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் 15% பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. டெஸ்ட் சென்டர் பார்த்திங்க அப்படின்னா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராஞ்சி, புவனேஸ்வர், ராய்ப்பூர், ஹைதராபாத், டெல்லி, கவுஹாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஏதாவது ஒரு சிட்டி கூட பார்த்திங்கன்னா கேன்சல் கூட பண்ணலாம் அவங்க வந்துட்டு எக்ஸாம் இல்லைன்ட்டு. பட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ராஞ்சியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. மேபி வந்துட்டு ஆன்லைன்லேயும் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த NMLக்கு வெப்சைட் இருக்குது, NTPCன்னு போகாதீங்க, அதில் இருக்காது. www.nml.co.in/en/jobs போட்டிங்கன்னா அந்த இதில் போனீங்கன்னா இது இருக்கும். தனியாக நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்குமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் டேட் என்றைக்கு அப்படின்னா அப்ளிகேஷனு 27 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. 15th வந்து பார்த்திங்கன்னா 15 டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது. இந்த இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். கான்ட்ராக்சுவல் பேசிஸ்னு யோசிக்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. ஓகேங்களா? அப்ளை பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நியூ மைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இனிஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.